டிசம்பர் மாதத்துல சூரியனை கடந்து பூமிக்கு தெரிய போற பொருள் ஒரு ஏலியனோட விண்கலமா இல்லைன்னா அது வெறும் கமட்டா? ஒரு பக்கத்துல பாபா வாங்க நாஸ்டாடமஸ் இவங்க எல்லாருமே சொன்னது உண்மையாயிருச்சு, இது ஒரு ஏலியன் விண்கலம் தான், இது பூமிக்கு வரப்போது, ஏலியன்களை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு ஒரு கருத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல இதுவரை அந்த ஒரு மிகப்பெரிய கான்ஸ்பிரசி தியரி, ஏலியன்கள் இருக்கு, இது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா யூஎஸ்க்கு தெரியும், அதுக்காக தான் இந்த மாதிரி ஏலியன் ரிலேட்டடான படங்கள் எல்லாமே எடுத்து மனசுகளை தயார்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுல இதுதான் உண்மை, அது ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பா இல்லைன்னா வெறும் கமட்டா? கிட்டத்தட்ட 7 வகையான கேள்விகளை முன்வைக்கிறாங்க அறிவியலாளர்கள். இதெல்லாம் இருக்கிறதுனால இது ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பா இருக்கலாம் அப்படின்னு. அதெல்லாம் என்னென்ன பார்க்கலாமா? ஹாய், தமிழ் லைவ் ராஜ். VI அட்லஸ் ஜூலை 1, 2025 கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பொருள் நம்ம சூரிய குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லாதது, ஆனா நம்ம சூரிய குடும்பத்துக்குள்ள என்ட்ரா இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இது ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க முன்வைக்கக்கூடிய 7 வாதங்கள். நம்பர் 1, நிக்கல். அந்த ஸ்பேஸ்ஷிப் ஆர் கமட் நிக்கலை எமிட் பண்ணிட்டே இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நிக்கல் அப்படிங்கிறது தனியப்பட்ட முறையில் தனியாக எமிட் ஆகாது, அயர்னோட சேர்ந்து தான் இருக்கும். ஆனால் அதுலேருந்து அயர்ன் வந்ததுக்கு எந்த ஒரு ட்ரேசஸுமே கிடையாது. அப்போ நிக்கலை மட்டும் தனியாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ வேற ஏதோ ஒரு இன்டெலிஜென்ட் பீயிங் தான் இதை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்கு. நம்பர் 2, நிக்கல் டெட்ராகார்பனைல். நிக்கல் தனியாக இருக்கட்டுமே, அதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நிக்கல் டெட்ராகார்பனைல் அதில் இருக்கு. நிக்கல் டெட்ராகார்பனைல் அப்படிங்கிறது இதுவரை பூமியில இயற்கை கிடைச்ச எந்த ஒரு மெட்டலுமே கிடையாது. அதை ஒரு இண்டஸ்ட்ரியில ரிஃபைன் பண்ணி தான் கிரியேட் பண்றாங்க. அப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வேற்று கிரகத்துல இருந்து வேற ஏதோ ஒரு இடத்துல இருந்து வரக்கூடிய அல்லது வேற ஒரு சூரிய குடும்பத்துல இருந்து வரக்கூடிய ஒரு பொருளை இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பா இயற்கையானதா இருக்க வாய்ப்பு கிடையாது. அதை வேற ஏதோ செயற்கையா ஒரு உயிரினம் தான் உருவாக்கி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்பர் 3, அதோடைய வால். நீங்க ஏகப்பட்ட விண்மீன்களை பார்த்துருப்பீங்க. அந்த வால் விண்மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதோட வால் பகுதி ஒரு ஷார்ப்பா ஒரு எட்ஜ் மாதிரி போயிட்டு இருந்திருக்கும். ஆனா இது கிராவிட்டிக்கு இல்லாம அதுக்கு அப்போசா சூரியன் நோக்கி ஒரு பாயிண்ட் பண்ணிட்டு இதனுடைய அந்த வால் ஆன்டிடெல் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சோலார் நோக்கி இந்த ஒரு வால், அதாவது இதனுடைய அந்த ஒரு அமைப்பு இருக்கிறதுனால இது ஏதோ ஒரு சிக்னலை எங்கேயோ அனுப்பிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும், இது இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இல்லை, அதனால இது கண்டிப்பா ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. 4வது, அதனுடைய பாத்வே. ஆக்சுவலா கிராவிட்டியால மூவ் ஆகக்கூடிய எல்லா ஒரு பொருளுமே பாத்தீங்க அப்படின்னா போகக்கூடிய அந்த ஒரு பாதையை இது உடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட கிராவிடேஷனல் புல் மூலமா அல்லது இயற்கையாகவே போகக்கூடிய அந்த ஒரு பாதையை தாண்டி இது பாத்தீங்கன்னா வேற மாதிரி போயிருக்கு அப்படிங்கிறது தான் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதனுடைய அந்த சுற்றுவட்ட பாதை மாறி இருக்கிறதுனால வேற ஏதோ ஒண்ணுதான் இது இயக்கிக்கிட்டு இருக்கு, அதனாலதான் இது சுத்தி மாறி மாறி போய்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க. 5வது, அதனுடைய சர்ஃபேஸ். கிட்டத்தட்ட அந்த சர்ஃபேஸ் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அது ஒரு பாறை மாதிரி இல்லை. இப்போ வேற ஒரு இடத்துல இருந்து ஒரு விண்கல் வருது அப்படின்னா அது ஒரு ராக்கி ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும். அதுக்கு பதிலாக ரொம்ப ஸ்மூத்தா, ரொம்ப ஒரு ஒர்க் பண்ணி முடிச்ச மாதிரி ஒரு ஃபினிஷிங்கோட பக்காவா இருக்குன்னு சொல்லி நிறைய அறிவியலாளர்கள் சொல்றாங்க. கிட்டத்தட்ட இதனாலேயே இது ஒரு ஏலியன் விண்கலமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. 6வது, இதோட பெரிய சைஸ் அண்ட் இதோட ஸ்பீடு. இதுவரைய நம்ம சூரிய குடும்பத்துக்குள்ள வெளியே உள்ள சூரிய குடும்பத்துலேருந்து வந்த 3வது இன்டர்ஸ்டெல்லர் மெட்டீரியல் தான் இது. ஸோ இது கிட்டத்தட்ட பெரிய லெவல் சைஸில் இருக்கிறது ஒரு காரணமாகவும், அதே நேரத்தில் இதோட ஸ்பீடு கிட்டத்தட்ட 58 km/s அப்படிங்கிற வேகத்தில் இது பயணிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்பீடோட காரணமாகவும் இது நார்மலாக இருக்கக்கூடியது கிடையாது. பிகாஸ் நார்மலாக இருக்கக்கூடிய எதனுடைய வேகம் இந்த அளவுக்கு இருக்க போகிறது கிடையாது, அது இந்த அளவுக்கு பெரிய ஒரு சைஸும் இதுவரை உள்ள என்ட்ரானதும் கிடையாது. அப்படின்றதுனால இது ஒரு ஏலியன் விண்கலமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. 7வது, ஒட்டுமொத்தமா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இதனுடைய ஒட்டுமொத்தமான பிஹேவியரையும் சரி, இதுல இருந்து வெளிவரக்கூடிய சிக்னல்ஸையும் சரி, இது இதுவரை ஃபாலோ பண்ண அந்த ஒரு பாத்தையும் சரி, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இதனுடைய கெமிக்கல் காம்போசிஷன் அண்ட் அந்த எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இண்டஸ்ட்ரியில ரெடி பண்ண ஒரு ஸ்பேஸ்ஷிப் மாதிரி இருக்கே தவிர்த்து இது கண்டிப்பா ஒரு இயற்கையான பொருள் மாதிரி இல்ல அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன் வச்சு இது ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுது? இது ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பா இருக்குமா, இல்ல இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒருவேளை ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பா இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம், அப்படி அது உங்க பூமிக்கு வந்தா நீங்க என்னெல்லாம் பண்ண போறீங்க அப்படிங்கறத நம்ம கீழே கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க. சோ இதை பத்தி நம்மளுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கும் வரை உங்கள் ராஜ்.